என் பேர் வெங்கடேச தீட்சிதர். தில்லைவாழந்தனர்கள் மரபில் தீட்சிதர்கள் என்று அழைக்கப்படுகிற குலத்திலே நடராஜருக்கு பூஜை செய்யும் ட்ரஸ்டியாகவும் பூஜையாகவும் இருக்கேன். நந்தனாரை பற்றி கூறுங்கள். நந்தனாரை பற்றி முதலாக சுந்தரமூர்த்தி நாயனார் 7ஆம் நூற்றாண்டில் திருத்தொண்ட தொகைங்கிற ஒரு பாடலில் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று முதல்ல பாடியிருக்கார். அதை அடிப்படையாக கொண்டு 11ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பி ஒரு 4 வரிகளில் அவருடைய தொழில் என்ன, அவர் எந்த ஊர், ஆதனூர் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்பியாண்டார் நம்பி சொல்லியிருக்கார். நந்தனாரை எந்த புராணத்தில் அறிய வேண்டும்? நந்தனாரை பற்றி சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்தில் தான் அறிய முடிகிறது. நந்தனாருக்கு திருநாளை போவார் என்று பெயர். அந்த நந்தனார் இறைவனை தினமும் விவசாய வேலைகளை செய்து கொண்டே சிதம்பரம் போவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி அவர் தினமும் சொல்லிட்டு இருந்த அந்த காரணத்தினால அவருக்கு திருநாளை போவார்னு பேர். அது மட்டும் இல்லாமல் அந்த நந்தனார் தில்லையில் போய் நடராஜரை பார்க்கணுங்கிறது தான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். இந்த எண்ணத்தை சிவபெருமான் புரிந்து கொண்டார். அவருக்கு விவசாயம் நன்றாக நடக்கணும்னு சொல்லி அப்புறம் நடராஜரை பார்க்கறதுக்காக தில்லைக்கு வந்தார் நந்தனார். அப்படி வந்த பொழுது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதையெல்லாம் நிறைவேற்றி இறைவனை தரிசிப்பதற்காக தெற்கு கோபுரத்துக்கு முன்னாடி வந்து நின்றார். அதோட சுவாமி கூட ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சேக்கிழார் தன்னுடைய 37 பாடல்கள் மூலமாக இதை நமக்கு விளக்கியிருக்கிறார். இந்த சுவரை பற்றி கூறுங்க. இந்த சுவர் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. நந்தனாருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு. இந்த சுவர் மூலமாக நமக்கு தெரிய வர்ற செய்தி என்னென்னா 12ஆம் நூற்றாண்டிலே தான் கட்டப்பட்டது. இந்த சுவருக்கும் நந்தனாருக்கும் சம்பந்தம் இல்லை. நந்தனார் இந்த கோபுரத்தை தொழுது அப்படியே இறைவனோடு ஐக்கியமாயிட்டாருங்கிறது தான் சேக்கிழாருடைய புராணம். அதனால் இந்த சுவர் கோயிலுக்குள்ள பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் கட்டணும்னா அதற்கு கனரகமான பொருட்களை கொண்டு செல்வதற்காக ஒரு வாசல் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த திருப்பணிகள் முடிஞ்ச உடனே மறுபடியும் அதை மூடிடுவாங்க. அதுக்கு தான் இந்த கேட்டு. இதுக்கு பேர் எமர்ஜென்சி கேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டு மூலமாக திருப்பணிகள் இன்னும் பாக்கி இருக்குங்கிறது தான் நிச்சயமான ஒரு விஷயம். நன்றி சார். நந்தனாருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு. இந்த சுவற்றோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டில் இல்லாத சுவர் 12ஆம் நூற்றாண்டில் இருக்குது. இப்போது நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். அது நிர்வாக வசதிக்காக அந்த சுவர் இருக்குது. இந்த சுவருக்கும் நந்தனாருக்கும் சம்பந்தம்.